வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2026ஓட இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எக்ஸாம் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதாவது ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து சென்ட்ரல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்கோ அதை மட்டும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஜான்வரிக்கே வந்து ஒரு 1, 2, 3ன்னு சொல்லி 3 பார்ட்டாக வந்து வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ரஜௌரி மாவட்டம், ஓகேவா, ரஜௌரி மாவட்டத்தில இருந்து மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரியாக முதலா ஒரு பெண் அதிகாரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சிஆர்பிஎஃப், மத்திய ரிசர்வ் காவல்படை. ஸோ இதோட அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் வந்து ஷிம்ரன் பாலா அவர்கள். ஸோ ஷிம்ரன் பாலா தான் வந்து ரஜௌரி மாவட்டத்தோட முதல் பெண் அதிகாரி. அடுத்து பிரதமர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஸ்ஸாமில் உள்ள NH715 அப்படிங்கிற நெடுஞ்சாலையில் இது மேம்பாலம் கட்டுறதுக்காக ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6,957 கோடி ரூபாய் மதிப்பில், அதே சமயம் 34.5 கிலோமீட்டர் நீளமுள்ள காசிரங்கா மேம்பாலம். ஸோ அங்கே வந்து அஸ்ஸாமில் என்ன இருக்குது, காசிரங்கா ரிசர்வ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் மேம்பாலம் வழித்தடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த மேம்பாலம் அமைக்கிறதுனால வனவிலங்குகள் வந்து பாதுகாப்பாக அந்த மேம்பாலத்துக்கு கீழே வந்து கடந்து செல்ல முடியும். அதுக்கு வந்து வனவிலங்குகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காசிரங்கா மேம்பாலத்தை வந்து அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் எந்த நேஷனல் ஹைவேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 715ங்கிற நேஷனல் ஹைவேஸில் இருக்கு. அடுத்து குஜராத்தோட ஜோரஜ் அப்படிங்கிற இடத்துல ஒரு புதிய மாபெரும் கார் உற்பத்தி ஆலையை அமைக்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து இட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து குஜராத் கவர்மெண்ட்டும் மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து தான் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு பெரிய கார் உற்பத்தி ஆலையை குஜராத்தில் உள்ள கோரச் அப்படிங்கிற இடத்துல அமைக்க போகிறாங்க. அடுத்து 2026ல் உலகளாவிய பாதுகாப்பு குறியீட்டில் முதலிடம் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பியோ. ஸோ நம்பியோ வந்து முதல் இடத்துல இருக்கு பாதுகாப்பு குறியீட்டில். அதே இது உலகில் பாதுகாப்பான நகரமாக தொடர்ந்து 10 வருஷமா எந்த நகரம் இருக்கு, எந்த சிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி. ஓகேவா. ஸோ இது ரெண்டும் வந்து குறியீடுகள். அடுத்து டெல்லியோட காவல்துறை போலீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீயணைப்பு, அவசர ஊர்தி, பேரிடர் சேவை இது 3க்குமான ஒரே அவசர எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த எண் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 112. நம்ம இதில் வந்து 108ல் வந்து 108 ஆம்புலன்ஸுக்கான சர்வீஸ்ன்னு மட்டும் இருக்கும். அதே மாதிரி தீயணைப்புக்கு வேறு நம்பர் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க டெல்லி காவல்துறை இதை 3ஐயும் சேர்த்து ஒரே சேவையாக ஒரே அவசர எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன் டிராசி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தை ஒழிக்கணும், தீவிரவாதிகளை அழிக்கிறது, அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய இடங்களை கண்காணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஆப்ரேஷன் டிராசி 1 அப்படிங்கிறத ஜம்மு காஷ்மீரோட கிஷ்தாவர் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் கூட்டு நடவடிக்கையில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம், அப்புறம் ஜம்மு காஷ்மீரோட காவல்துறை, மத்திய சேம காவல்படை சிஆர்பிஎஃப் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் டிராசி 1. அடுத்து தெருநாய்களுக்கான சிறப்பு கால்நடை வளாகம் அப்படிங்கிறத முதலா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ராணிப்பேட்டையில் அமைச்சிருக்காங்க. ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் வந்து தெருநாய்களுக்கான சிறப்பு கால்நடை வளாகம்ங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து டோஸ்டி டோஸ்டி 17 அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடந்திருக்கு. இது வந்து 17வது கடலோர காவல்படை பயிற்சி. இதில் எந்தெந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னா நம்ம இந்தியா அண்ட் இலங்கை அண்ட் மால்தீவ்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து மாலத்தீவோட கவர்மெண்ட் தான் இந்த டோஸ்டி 17 அப்படிங்கிற இந்த பயிற்சியை மேரிடைம் எக்ஸசைஸை வந்து நடத்தியிருக்காங்க. அடுத்து முதல் நாய் சரணாலயம். ஸோ வனவிலங்குகளுக்கான சரணாலயம் தான் அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா நாய் சரணாலயம் அப்படிங்கிறத பஞ்சாபோட லூதியானால அமைச்சிருக்காங்க.
அடுத்து உலக பொருளாதார மன்றம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ WEFஓட கூட்டம் நடந்திருக்கு. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட டாவோஸ்ங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. 2025 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் விருதை வாங்கின நம்ம இந்திய ராணுவ மேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாதி சாந்தகுமார். இவங்களுக்கு தான் ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபையோட பொதுச் செயலாளர் விருது கிடைச்சிருக்கு. அடுத்து 55 உலகளாவிய மொழிகளை, அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய 55 மொழிகளை ஆதரிக்கிற ஒரு AI செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக வச்சு ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரியை உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் கெம்மா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த மாதிரி. ஓகேவா, டிரான்ஸ்லேட்டர். இதை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா கூகுள் நிறுவனம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து புதுடெல்லியில் நடைபெற்ற இந்தியாவின் முதல் நாமோ புத்தக விழாவில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் 2 புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்வி பனோ அண்ட் மகாத்மா அப்படிங்கிற 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. இந்த நமோ அப்படிங்கிற புத்தக விழாவில் நமோனா என்னன்னா நரேந்திர மோடி. ஓகேவா, ஸோ அதை தான் நமோ புத்தக விழா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்தே பாரத்தோட ஸ்லீப்பர் கோச்சை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் வணிக ரீதியாக இயக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் கோச் எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி காமக்யா அப்படிங்கிற இடத்துல இருந்து கௌராங்கிற இடம் வரைக்கும் இந்த வந்தே பாரத்தோட ஸ்லீப்பர் கோச் இயக்கப்பட்டிருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது, அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருதை யார் வாங்கியிருக்காங்கன்னா RPF காவல் ஆய்வாளருக்கு கொடுத்துருக்காங்க. சந்தன் சின்ஹா அவர் தான் வாங்கியிருக்காரு. எதுக்காக இந்த விருது இவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுக்கிறதுக்காக இவர் ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருதை வாங்கின RPF வீரராக சந்தன சின்ஹா அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசாமில் மிசோரத்தோட மாவட்ட சபை பகுதி, அதாவது CADC அப்படிங்கிற பகுதியில் ஏற்கனவே என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி இருந்திருக்கு. அது மேலும் 6 மாசத்துக்கு ஆளுநர் ஆட்சியை நீட்டிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரத்தில் அரசியல் நிச்சயமற்ற தன்மை நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிர்வாக கருத்தாய்வுகளை காரணம் காட்டி மிசோரத்தோட ஆளுநராக இருக்கக்கூடிய சக்மா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னாட்சி மாவட்ட சபை பகுதியில் மட்டும் ஆளுநர் ஆட்சி இன்னும் 6 மாசத்திற்கு நீடிச்சிருக்காங்க. அடுத்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் CVCன்னு சொல்லுவாங்களே, இதோட ஆணையராக ஊழல் கண்காணிப்பு ஆணையராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா பிரவீன் வசிஷ்டா அப்படிங்கிறவரை இந்த போஸ்டிங்கை நியமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரை நியமிச்சது குடியரசுத் தலைவர். அடுத்து மேகாலயா உயர் நீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதியாக யார் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னா ரேவதி மோஹிதே டெரே அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலயா ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெண் நீதிபதி தலைமை நீதிபதி வந்திருக்காங்க. 2026 ஆசியாவோட சிறந்த முதலாளித்துவ நிறுவன விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம நாட்டோட மும்பை பங்குச்சந்தை. ஓகேவா, ஸோ BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் கிடைச்சிருக்கு ஆசியாவின் சிறந்த முதலாளித்துவ நிறுவன விருது. அடுத்து நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகர்த்தி பசுந்தட விமான நிலையத்திற்கு ஆந்திர பிரதேசோட அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த தகதர்த்தி அப்படிங்கிற விமான நிலையத்தை உருவாக்குறதுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம், இந்த தகதர்த்தி அப்படிங்கிற விமான நிலையம்ங்கிறது ஆந்திராவோட 8வது விமான நிலையமாக அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நெல்லூர் மாவட்டத்தில். அடுத்து சஞ்சா சக்தி பயிற்சி. ஸோ இந்த சஞ்சா சக்தி பயிற்சிங்கிறது மகாராஷ்டிராவில் உள்ள திகி மலைத்தொடரில் நடந்திருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குடிமை மற்றும் இராணுவ ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துறதுக்காக இந்திய இராணுவம் நடத்தின பயிற்சி தான் சஞ்சா சக்தி பயிற்சி. இது நடைபெற்றது மகாராஷ்டிராவோட திகி மலைத்தொடர்ல.
அடுத்து அருணாச்சல பிரதேசத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் கமலா நீர்மின் நிலைய திட்டம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 1720 மெகாவாட் நிறுவுறதுக்கான திறன் கொண்டதா இந்த நீர்மின் நிலைய திட்டம் வந்து அமையும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட நோக்கம் என்னவா இருக்குன்னா 2070 வரைக்கும் 2070க்குள்ள இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகள் அப்புறம் நிகர சுழிய உமிழ்வை அதிகரிப்பதை தான் நோக்கமாக வச்சு இந்த நீர்மின் நிலைய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கமலா நீர்மின் நிலைய திட்டம் எங்கே அமையப்பெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில். அடுத்து முழுமையான இயற்கை வேளாண்மை முறை கொண்ட பஞ்சாயத்தாக சான்றிதழ் பெற்ற மாநிலத்தின் முதல் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுடைய பவன்வாஸ் கங்கர் பஞ்சாயத்து தான். ஸோ இவங்க தான் வந்து முழுமையான இயற்கை வேளாண்மை முறையை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பஞ்சாயத்தாக மாறிய சான்றிதழ் வாங்கியிருக்காங்க ராஜஸ்தானோட பவன்வாஸ் கங்கர் பஞ்சாயத்து. அடுத்து அக்னி சரசுலோ விகாசின்சின கமலம் திரௌபதி முர்மு. அதாவது இந்த அவார்டு பேர் வந்து புக்கு பேர் வந்து அக்னி சுரசுலோ விகாசிஞ்சின கமலம் திரௌபதி முர்மு அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கு பேரு. அண்ட் இந்த புக்கு யாரை பத்தின பயோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கை குறித்த புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா யார்லகட்டா லட்சுமி பிரசாத் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ திரௌபதி முர்முவோட வாழ்க்கை வரலாற்றை எழுதின புத்தகம் தான் அக்னி சரசுலோ விகாசிஞ்சின கமலம் திரௌபதி முர்மு அப்படிங்கிற புக்கு. இதை எழுதுனது வந்து யார்லகட்டா லட்சுமி பிரசாத். ஸோ இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். ஜான்வரி மந்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தொடர்ந்து போடுவோம். ஒவ்வொரு மந்த்தாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாமுக்குள்ளே ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.